உங்களை யாராவது தண்ணியில புடிச்சு தள்ளி விடுறாங்கன்னு வைங்க, உங்களுக்கு பயம் வருமா? வராதுல்ல. அட என்னையா நீ, தண்ணியில விழுந்தா எப்படி அடிபடும்? ஒருவேளை உங்களை இப்படி யாராவது தண்ணியில தர தரன்னு இழுத்துட்டு போனாங்கன்னா, இதை ஏன் நான் இவ்வளவு டெரரா சொன்னேங்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலன்னா இந்த தடியில பாருங்க. ஒருவேளை உங்க ஃப்ரெண்டே உங்களை வாடா தரத்தன்னு எழுதிட்டு போறேன்னு சொன்னார்னா, அப்போ உங்க காமன் சென்ஸை கொஞ்சம் திறந்து வச்சுக்கங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க முயற்சியாவது பண்ணுங்க. சோ அவர் உங்க உயிர் நண்பரா இல்ல உயிரை வாங்குற நண்பரான்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கிளாஸ் கவனிங்க. ஒரு போட் எந்த பொருள் எழுதிட்டு போனாலும் அந்த போட் திரும்புற டைரக்ஷன்ல தான் அந்த பொருளும் திரும்பும். இதுக்கு காரணம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இது டோ ரோப்ல இருக்கிற டென்ஷனால உருவாகிறது. போர்டு டக்குன்னு திரும்பிடும், ஆனா அதுல கட்டி இருக்கிற பொருள் திரும்புறதுக்கு ஊரையே விலைக்கு வாங்கிட்டு வந்து திரும்பும். அதே மாதிரி திரும்பும் போது இதோட வேகமும் போட்டை விட பல மடங்கு இருக்கும். ஒருவேளை போட் 360 டிகிரிஸ்ல திரும்புதுன்னு வச்சுக்குவோம், அப்போ பொருளோட வேகம் போட்டை விட 3 மடங்கு ஜாஸ்தியா இருக்கான வாய்ப்பு அமோகமா இருக்கும். சுத்த தமிழ்ல இதுக்கு பேரு தான் சுழட்டி அடிக்கிறது. முன்னாடி போயிட்டு இருக்கிற போட்டோட வேகம் 30 கிலோமீட்டர் ஸ்பீட் இருந்ததுன்னா கூடயே வர குடும்பத்தோட வேகம் 90 கிலோமீட்டரும் தாண்டும். இங்க வானிலை பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா வரவரோட நிலைமை என்ன ஆக போதோ. போட்டை ஓட்டுறவர் ஆட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா பின்னாடி வரவருக்கு வெயிட் 3 மடங்கு வெயிட்டா விழும். சார் இப்படி சந்தோஷமா சறுக்கிட்டு வரதுக்கு காரணம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். உங்களை பத்தி தெரிஞ்சுக்க உங்க நண்பரை காட்டுங்க அப்படின்னு ஒரு சொல்லு. ஆனா உங்க நண்பர்கள் இந்த காட்டுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாலத்துல முட்டினவரோட கபாலத்துக்கு ஓபனிங் செரமனி. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவருங்க. இந்த ப்ளூ சட்டை பச்சை புல்லுல பச்சை புல்ல மாதிரி வரலாமா? என்னப்பா வாங்கியாச்சா? வாங்க கருத்து நன்கு கவனிங்க வாங்க. இந்த மாதிரி திரும்பும் போது வேகம் 3 மடங்கு ஜாஸ்தி ஆகும் சொல்லியிருக்கோம். இதை கண்ட்ரோல் பண்ண தெரியாது உங்களுக்கு ஜெனரல் வார்டு கிடையாது, ஐசியூ தான். இன்னொரு வாட்டி சொல்றேன், லெசன் ரொம்ப சிம்பிள்ங்க. கார்னர்ஸ்ல போகும்போது ரொம்ப மெதுவா போகணும். உங்க ஜாலிக்கோ ஜிம்கானவெல்ல சென்டர்ல வச்சுக்காங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப். இன்னொரு விஷயம், இதுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒருவேளை நீங்க சறுக்கிறதுக்கு ஸ்கேட்டிங் மாதிரி இல்லாம வித்தியாசமான ஒரு பொருள் யூஸ் பண்ணீங்கன்னா சயின்ஸோட ரிசல்ட்டும் வித்தியாசமா தான் காட்டும். உதாரணத்துக்கு இப்படி டியூபை யூஸ் பண்ணீங்கன்னா டாப்புக்கு போயிடுவீங்க. ஆபீஸ்ல ஏமாத்தி இப்படி வீக் ஆஃப் வாங்கிட்டு வந்தவங்க அநியாயத்துக்கு டேக் ஆஃப்ல மாட்டிக்கிட்டாங்க. இதுல பிரச்சனையே இந்த டியூப் எப்படி ஜம்ப் பண்ணுங்கிறதுல தான் இருக்கு. ரொம்ப வீக்கான டேக் ஆஃப் லாஸ் ஆஃப் பேல தான் போய் முடியும். இந்த டியூப்ஸோட ஏரோடைனமிக்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ஏரோப்ளேன் மாதிரி தான். இதோட விங்ஸ் பண்றது கர்வ் அட்ஜஸ்ட். அதனாலதான் டியூப் மேல போனாலும் கீழே ஏர் பிரஷர் அதிகமாயி அது இன்னும் டியூப்ஸை மேல உயரத்துக்கு தள்ளுது. டியூப் அது பாட்டுக்கு காத்துல பறந்துருச்சு. அண்ணன் தண்ணியில மிதக்கிறாரு, அவரை தூண்டில் போட்டு தூக்கிட்டு போங்க. கிளட்ச், ஸ்டீரிங், பிரேக்னு இருக்கிற காரையே கண்ட்ரோல் பண்ண முடியல. சார் இந்த ஏர் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாரோ. எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல அப்படி முடிவு பண்ணீங்கன்னா கார்ல இருக்கிற சீட் பெல்ட்டை பிடிங்கி இந்த டியூப்ல மாட்டி வைங்க. அட்லீஸ்ட் நீங்க ஒரு பக்கம் இந்த டியூப் ஒரு பக்கம் போகாம 2 பேரும் ஒன்னாவது இருப்பீங்க.